மாலை போடுவாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, சூடம் கொளுத்துவாங்க. இதெல்லாம் நார்மலா கடவுளுக்கு செய்யறது. ஆனா இவங்க சினிமா நடிகர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட போய் இவர் செய்யறது சரியில்லை, இதை இப்படி செஞ்சிருக்கலாம், தேர்தலில் வாக்குறுதிகள்லாம் இப்படி கொடுத்தாரு, இதை எதுவுமே நிறைவேற்றல, அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். திமுக அவரை நிம்மதியா ஆட்சி செய்யவே விட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவரை சுத்தி ஏஜென்ட் எல்லாம் வருவாங்க, அவங்கள தவறான வழியில தான் அவரை நடத்தி செல்வாங்க. இது தவிர மிஷனரிஸ் ஒரு பெரிய தலை விரிச்சு ஆடும், மத மாற்றத்துல எல்லை இல்லாத போவாங்க, கோவில்கள் நிலத்தை அபகரிப்பாங்க, அப்புறம் கோவில் சொத்துக்களை ஏதாவது பண்ணுவாங்க, தகாத முறையில உபயோகிப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பை நல்லபடியா இவர் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது நடைமுறையில சாத்தியம். ஏன் அப்படின்னா, வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பல விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். விஜய் அவர்களை பற்றியும், அவர் முதலமைச்சராக ஆனது, அவருக்கு பின்புலத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அடுத்த முன்னெடுப்பாக தமிழ்நாட்டை எந்த திசையில் கொண்டு போகிறாங்க, இது எல்லாத்த பற்றியும் நம்ம விரிவாக பார்த்தோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒன்றுமே செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொன்னது தான், இப்போ தான் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று எப்படியோ ஏதோ ஒரு வழி அமைப்பில் முதலமைச்சர் ஆயிட்டார். அதை இன்னும் அவருக்கு ஓட்டு போட்ட இந்த ஜென் இசட்னு சொல்லக்கூடிய பரவச நிலையில இருக்கக்கூடிய, அதே மாதிரி பைத்தியக்காரத்தனமான மனப்பான்மையோட இருக்கவங்க எல்லாருமே ஒரு வெறி பிடித்த நிலையில இருக்காங்க. ஆக விஜயை பத்தி நம்ம கடுமையான விமர்சனம் ஏதாவது வச்சாலோ, அவருக்கு எதிரான போராட்டங்கள் ஏதாவது கையில் எடுத்து செய்யணும்னு தெருவில் இறங்கினாலோ எதுவுமே எடுபடாது. அவரை ஒரு டெமி காட் அப்படிங்க. நார்மலாவே தமிழ்நாட்டில் சினிமா அப்படின்னு வந்துட்டாலே அதுல இருக்கிற ஹீரோ ஒரு கடவுளுக்கு அடுத்த நிலை, டெமிகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில வச்சு பார்க்கக்கூடிய, மாலை போடுவாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, சூடம் கொளுத்துவாங்க. இதெல்லாம் நார்மலா கடவுளுக்கு செய்யறது. ஆனா இவங்க சினிமா நடிகர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட போய் இவர் செய்யறது சரியில்லை, இதை இப்படி செஞ்சிருக்கலாம், தேர்தலில் வாக்குறுதிகள்லாம் இப்படி கொடுத்தாரு, இதை எதுவுமே நிறைவேற்றல, அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதுன்னு அவருக்கே தெரியும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு இருந்ததுன்னா, இப்ப கோல்டை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வருடத்துக்கு தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் இப்ப அதை நிறுத்தி வைக்கிறேன். அந்த நிலைமை சரியானதுக்கு அப்புறமா பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ இவருக்கு பர்சனலா தனிப்பட்ட முறையில இவருக்கு மட்டும் வாங்க வேணாம்னு சொன்னது. அது நாட்டினுடைய பொருளாதாரம், அந்நிய செலாவணியை சார்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை. புவிசார் அரசியல்ல நிகழக்கூடிய நிகழ்வுகளை வச்சு இந்தியாவில் பலவிதமான சங்கடங்கள் ஏற்படக்கூடும்னு கணித்து அது கொடுக்கப்பட்ட அறிவுரை. ஆனா அதை இவர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்கு உபயோகப்படுத்திப்பார். அதே மாதிரி இந்த 2500 ரூபாயோ மற்ற எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு குறை சொல்லி இது பண்ணிடுவாங்க. அதனால திசை திருப்பப்படும். ரீல்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே. அதனால அவருக்கு சார்ந்த மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய கடவுள் ஆட்சியில இருக்காரு, அவர் தேவர் தூதன், அவரை பத்தி ஏதாவது குறை சொன்னீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது, அதனால யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா, வாயை மூடிட்டு நம்ம சும்மா இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களுக்கே அது புரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆண்டுகள்ல ஒரு நல்ல தெளிவான மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துடும். அதுல அப்பயும் அதையும் மீறி இன்னொரு 10-15% மக்கள் அவரை நம்புவாங்க. அவங்களால அதை புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்காது. அதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. இந்த இடத்துலதான் நான் என்னுடைய நண்பர்கள் பல பேர் கேட்டாங்க, சார் அண்ணாமலை என்ன செய்வார் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி ஏதாவது என்னுடைய ஆணித்தரமான சில நம்பிக்கைகள், அதை பத்தி நான் தனியா அண்ணாமலை சாரை பத்தி தனியா வீடியோ போடலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோவை கூட அதை நான் எப்படியாவது பதிவு பண்றதுக்கு முயற்சி செய்யறேன். என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃபீஸ்ல சில டெக்னிக்கல் இஷ்யூஸ், சட்டுன்னு வீடியோஸ் அப்லோட் ஆக மாட்டேங்குது, டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால இது மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள், அவர் கட்சி தலைவராக இருக்காரோ இல்லை தொண்டராக இருக்காரோ வெறும் மெம்பராக இருக்காரோ, இன்னைக்கும் அவருக்கு தான் முக்கியத்துவம் அப்படிங்கிறது மக்கள் கொடுத்துருக்காங்க. கட்சியில தமிழ்நாடு பாஜக கொடுக்குறது அதை பத்தி கவலைப்படாது, மக்கள் கொடுத்தாச்சு. அவரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 5 ஸ்டெப் எடுப்பாருன்னு தோணுது. முதல்ல சஜஷன்ஸ், எல்லாம் செய்யலாம்ப்பா இப்படிலாம், அப்படியே சாஃப்டா மெதுவா முதல் படி, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை சொல்லுவார். விதவிதமான சஜஷன்ஸ், இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல 350 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதுக்கு நீங்க இதை மேல எடுத்து கோர்ட்ல கேஸை ஃபர்தரா கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வைஸ், அதாவது அறிவுரை.
அப்போ நீ இப்படி செய்யற, இது இப்படி செய்யக்கூடாது, இதை இப்படி செய்யணும், அது அறிவுரை. இரண்டாவது ஸ்டெப். ஏன்னா சஜஷன் முதல்ல வெறும் அது அது அறிவுரை கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இந்த மாதிரி செய்யறது தவறு அப்படின்னு சுட்டி காண்பித்து அது சரியா செய்யறது அறிவுரை. அது அடுத்த ஸ்டெப்ல வரும். அந்த அறிவுரைக்கு அடுத்தது அவர் என்ன ஸ்டெப் எடுப்பாரு அப்படின்னாக்கா கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிப்பார். அதாவது குறைகளை பத்தி, நீங்க என்னென்னமோ செய்யறீங்க, இதெல்லாம் சரி கிடையாது, இதுல இந்த மாதிரி ஓட்டைகள்லாம் இருக்கு, இதனால ஊழல் நடக்க சாத்தியக்கூறு இல்ல, நடந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதை இப்படி எடுத்து செஞ்சிருக்கலாம்னு நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க கேட்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற கண்டன ஸ்டெப் மூன்றாவதா வரும். நான்காவதா என்ன வரும் அப்படின்னாக்க கடுமையான சாடுதல். அதாவது குற்றச்சாட்டை நேரடியா வைப்பார். என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க செய்யறதே செய்யறீங்க, இதுக்கு முந்தைய ஆட்சியில என்ன நடந்ததோ அதுக்கு விட இன்னும் மோசமான ஆட்சி உங்களோட தான் இருக்கு அப்படிங்கிறத கண்டனத்தை நான்காவது ஸ்டெப்பா எடுத்து சொல்லுவார். அந்த 4 ஸ்டெப்ல அவர் என்ன செய்வார்னா தமிழ்நாடு மக்களை தயார்படுத்துவார். பாருங்க, இதுதான் உண்மை, இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வழிமுறைகள், இதற்கெல்லாம் விடைகள், இதை இந்த அணுகுமுறையில போனோம்னா இந்த விடை நமக்கு சாதகமா அமையும். அவர் செய்யறது எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அணுகுமுறையும் சரி கிடையாது, அதற்கான எந்த விதமான சாதகமான விடையும் நமக்கு கிடைக்காது. அது எல்லாமே மோசமான விளைவுகளைத்தான் இன்னும் ஏற்படுத்தும். கடன் சுமை அதிகரிக்கும், விலைவாசி உயரும், வேலையில்லா திண்டாட்டம் உயரும் அப்படின்னு இந்த கண்டனம் வரைக்கும் தெரிவிக்கிற போதுதான் மக்களை தனக்கு பின்னாடி அழைப்பார். நான் யாரை அழைப்பார் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த திடீர்னு இங்க இருந்து டிவி கேக்கு வருது, டிஎம்கேல வர்றது, இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்கள சொல்றேன் நான். நல்ல உறுதியான திரு அண்ணாமலை மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய யாரும் அதை பத்தி கவலைப்படாங்க. சார் என்ன சொல்றாரோ அதை செய்வோம் அப்படின்னு. நான் சொல்றது இது மற்றவர்களை பத்தி. அவங்க எல்லாம் குழும்பும் போதுதான் அது ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக உருவாகும். அந்த மக்கள் சக்தி உருவானது பிறகுதான் 5வது ஃபைனல் ஸ்டெப். அப்பதான் ஆக்கிரமன் அப்படின்னு அது மாதிரி போர்ல சொல்லுவாங்க ஹிந்தியில, ஆக்கிரமன் அப்படின்னு. உடனே தளபதி ஆக்கிரமன் சொல்ல உடனே அது போராட்டங்கள் நிகழ்த்தப்படும். அதன் மூலமாக மக்கள் எழுச்சி வரும். அப்பதான் தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு எழுச்சிக்கு உள்ளாக்கப்படும். அந்த மாதிரி மக்கள் வரும்போதுதான் அவங்க அண்ணாமலைக்கு பின்னாடி ராக் சாலிட் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி பின்புலத்துல நிற்பாங்க. அதுதான் அவருக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எந்தெந்த மாதிரி எல்லாம் எடுக்கணும் அவர் ஏற்கனவே திட்டமிச்சிருப்பாரு. திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டிருக்கும். நடைமுறையில கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்களை தயார் செய்ய வேண்டும். சரி சார், அப்ப இது மாதிரி நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக அவரை நிம்மதியா ஆட்சி செய்யவே விட மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவரை சுத்தி ஏஜென்ட் எல்லாம் வருவாங்க, அவங்கள தவறான வழியில தான் அவரை நடத்தி செல்வாங்க. இது தவிர மிஷனரிஸ் ஒரு பெரிய தலை விரிச்சு ஆடும், மத மாற்றத்துல எல்லை இல்லாத போவாங்க, கோவில்கள் நிலத்தை அபகரிப்பாங்க, அப்புறம் கோவில் சொத்துக்களை ஏதாவது பண்ணுவாங்க, தகாத முறையில உபயோகிப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பை நல்லபடியா இவர் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது நடைமுறையில சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் சொன்ன பல காரணங்கள். அவர் இந்த மிஷனரிஸ்க்கு கையில இந்திய மிஷனரிஸ் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சதி கூட்டங்கள் கையிலையும் நல்லா வசமா சிக்கிக்கிட்டு இருக்காரு. அவரால் எதையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி வரும்போதுதான் மக்கள் அதை உணர்வாங்க. அதற்கு தலைமை ஏற்று அதை வழி நடத்தி செல்லக்கூடிய திறமையும் அறிவும் ஆர்வமும் எல்லா விதமான தகுதியும் இன்னைக்கு தேதியில ஒரு இளைஞர் அப்படிங்கிற முறையில இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டுல திரு அண்ணாமலை அவர்கள். இது நடக்கும். இது என்னுடைய அனுமானம். இதுல சில மாற்றங்கள் வரலாம், வேற மாதிரி இது போகலாம். அதை பத்தி மற்ற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.